இன்றைய தினம் சமூக வலைதளத்தில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு நபர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா வேறு யாரும் இல்லை, இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக் அவர்களான். இன்றைய தினம் பார்த்தோம்னு சொன்ன சமூக வலைதளத்தில் ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த தொடர்பான நிறைய புகைப்படங்கள், நிறைய வீடியோக்கள், நிறைய விஷயங்கள் வந்து நாங்க பார்க்க கிடைச்சது. குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா இன்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் பலாலியில ரோட்ல மார்னிங் வாக்கிங் போன வீடியோல வந்து வைரல் ஆயிட்டுது. இன்னும் நிறைய புகைப்படங்கள், அதாவது ஜனாதிபதியோட தமிழ் மக்கள் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டார்கள், செல்ஃபி எடுத்துக்கொண்டார்கள். தமிழ் மக்கள் வந்து அதிகமான அன்பை வந்து இந்த ஜனாதிபதிக்கு வழங்குகிறார்கள். தமிழ் மக்களால இந்த அரசாங்கமான அதாவது என்பிபி கவர்மெண்ட் ஆனது தமிழ் மக்களால் அதிகமாக விரும்பப்படுகின்றது, அதிகமாக வரவேற்கப்படுகின்றது சொல்லி நிறைய விஷயங்களை வந்து இன்றைய தினம் சமூக வலைதளத்துல பார்க்க கிடைச்சது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது தொடர்பாக பார்த்தோம்னு சொன்னா, ஒப்பீட்டளவில், அதாவது நான் வந்து அதிகமாக நிறைய வீடியோக்களை வந்து இந்த அரசாங்கத்தை பற்றி சொல்லியிருப்பேன். ஆனா ஒப்பீட்டளவுல பார்த்தோம்னு சொன்னா, இப்ப கமெண்ட் செக்ஷன்ல போட வலிக்கிட்டு இருப்பீங்க. என்பிபி கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம வீடியோல கதைக்கிறேன்னு சொல்லி இப்ப கமெண்ட்ல வந்து போட வலிக்கிட்டு இருப்பீங்க. வெயிட் பண்ணுங்க. என்னன்னு சொன்னா, ஒப்பீட்டளவுல, அதாவது இதற்கு முன்னம் இருந்த அரசாங்கத்தோட இந்த என்பிபி கவர்மெண்ட்டை நாங்க ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா, ஒப்பீட்டளவுல மிச்ச கவர்மெண்ட்டை விட இந்த கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு சொல்லியே சொல்லலாம். ஆனாலும் பார்த்தோம்னு சொன்னா இவர்களுடைய ஆட்சி காலம் வந்து இன்னும் முடியவில்லை. இப்பதான் இவர்களுடைய ஆட்சி காலம் வந்து ஆரம்பிச்சிருக்குது. இந்த ஆரம்பத்திலே வந்து நாங்க ஒரு தீர்க்கமான முடிவு வந்து சொல்ல முடியாது. இன்னும் போக போக வந்து என்ன மாரி நிலைமைகள் மாறும், என்ன மாரி இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் செல்லும்னு சொல்லிலாம் நாங்க சொல்ல முடியாது. ஆனா இதுவரைக்கும் நடந்த விஷயத்த பார்த்தோம்னு சொன்னா, இதற்கு முன்னம் இருந்த ஆட்சியாளர்களோட ஒப்பிடும் பொழுது கொஞ்சம் பரவாயில்ல என்ற ஒரு மனநிலையில வந்து அதிகமான மக்கள் வந்து இருக்கிறார்கள். அதிகமான போதைப் பொருட்கள் தொடர்பாக கைது நடவடிக்கைகள், இறுக்கமான சட்டங்கள், அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னு சொன்னா ஒரு சில தமிழ் மக்களுக்கு சார்பான ஒரு சில நலத்திட்டங்கள், இப்படியான விஷயங்கள்லாம் வந்து நடைபெற்றுக் கொண்டு தான் இருக்குது. இதை தாண்டி இன்னும் நிறைய விமர்சனங்களும் இருக்குது. இன்னும் நிறைய தமிழ் மக்களுடைய காணியில தமிழ் மக்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்படாம இருக்கிறது. தமிழ் மக்களுடைய நிலங்கள்ல வந்து சில சட்டவிரோதமான சில விஷயங்கள் வந்து செய்யப்படுகின்ற விடயங்களா இருக்கட்டும். இப்படியான நிறைய விஷயங்கள் தொடர்பான விமர்சனங்கள் வந்து இந்த அரசாங்கம் மீது வைக்கப்பட்டு தான் இருக்குது. ஆனா ஒப்பீட்டளவுல இதற்கு முன்னம் இருந்த ஆட்சியாளர்களோட ஒப்பிடும்பொழுது இந்த அரசாங்கம் வந்து கொஞ்சம் பரவாயில்ல என்ற ஒரு மனநிலை தான் நான் உட்பட பெரும்பான்மையான மக்களினுடைய மனநிலையாக இருக்கின்றது. ரைட். இன்றைய தினம் பார்த்தோம்னு சொன்னா ஜனாதிபதி அவர்கள் சாவச்சேரி மீசாலை வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலை வளாகத்துல பார்த்தோம்னு சொன்னா ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று நடந்திருக்கு. அதாவது 2026ஆம் ஆண்டுக்கான தேசிய வீடமைப்பு திட்டமான ஒரு வீடு அழகான வாழ்க்கை என்ற திட்டத்தினை வந்து இன்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் ஆரம்பித்து வச்சிருக்கிறார். இந்த திட்டத்தை பார்த்தோம்னு சொன்னா, இந்த திட்டத்துல நாடு முழுவதும், இலங்கை முழுவதும் மொத்தமாக 31,218 குடும்பங்கள் வந்து பயன்பெற இருக்கிறார்கள். இதுல பார்த்தோம்னு சொன்னா வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் போரினால இடம்பெயர்ந்த 2,500 குடும்பங்களும் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த 31,218 குடும்பங்கள்ல வடக்கு கிழக்கு பகுதியிலிருந்து போரினால இடம்பெயர்ந்த 2,500 குடும்பங்களும் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த குடும்பங்களுக்கான வீடுகள் கட்டி கொடுக்கிற திட்டம் தான் இந்த திட்டமாகும். இதுல முதற்கட்டமா பார்த்தோம்னு சொன்னா யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள 800 குடும்பங்கள், அதாவது போரினால பாதிக்கப்பட்ட 800 குடும்பங்களுக்கு ஒரு வீட்டுக்கு ரூபாய் 20 லட்சம் வழங்கப்பட உள்ளது முதற்கட்டமாக. இதுல இன்றைய தினம் பார்த்தோம்னு சொன்னா 3 லட்சம் காசோலை வந்து இன்றைய தினம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த காசோலையால யாரு வழங்கியிருக்காங்கன்னு சொன்னா வீடமைப்பு அமைச்சர் சுனில் ரணசிங்க, மீன்வள அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் மிச்ச பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணைஞ்சு இந்த காசோலையை வந்து இன்றைய தினம் வழங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக் அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறார். அதாவது பார்த்தோம்னு சொன்னா, பாரம்பரிய இடங்கள், மத வழிபாட்டு தலங்களை காரணமாக காட்டி இனவாதத்தினை தூண்டும் முயற்சிகள் வந்து நடைபெற்று வருவதாக, அதாவது குறிப்பாக வடக்குல நடைபெற்று வருவதாக வந்து ஜனாதிபதி அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் வடக்கு, தெற்கு, கிழக்கு எந்த பகுதியிலும் எந்த இனத்திற்கு எதிராகவும் இனவாதத்திற்கு இடமில்லை என்று சொல்லி ஜனாதிபதி அவர்கள் வந்து இன்றைய தினம் உறுதி அளிச்சிருக்கிறார். போரால் வீடுகளை இழந்த அனைத்து குடும்பங்களின் வீடமைப்பு பிரச்சனையையும் தனது ஆட்சி காலத்தில் தீர்க்கப்படும் என்று சொல்லியும் இன்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் வந்து உறுதி அளிச்சிருக்கிறார். யாழ்ப்பாணத்தின் கடற்கரைகள் சுற்றுலாவிற்கு ஏற்ற மாதிரி மாற்றுவதற்காகவும் அரசாங்கம் திட்டமிட்டு வருவதாக வந்து ஜனாதிபதி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறார். பலாலி விமான நிலையம் முழுமையாக புதுப்பிக்கப்படும் என்றும் காங்கேசன்துறை துறைமுகத்தில் விரைவில் பணிகள் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லியும் வந்து ஜனாதிபதி அவர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறார். இந்த திட்டங்களுக்காக பார்த்தோம்னு சொன்னா இந்திய அரசு $60 மில்லியன் நிதியுதவி வழங்க வந்து ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. அதாவது
யாழ்ப்பாணத்தின் பலாலி விமான நிலையத்தினை வந்து முழுமையாக புதுப்பிப்பதற்கும் காங்கேசன்துறை துறைமுகத்தில் விரைவில் பணிகளை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு பார்த்தோம்னு சொன்னா இந்தியா 60 மில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து நிதி வழங்க தயாராக இருக்கிறார்கள். நிதி வழங்குவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாண மக்களால் நம்பிக்கையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் அரசு இதுதான் என்றும் அந்த நம்பிக்கைக்கு எந்த விதத்திலும் துரோகம் செய்ய மாட்டோம் என்றும் ஜனாதிபதி அவர்கள் வந்து இன்றைய தினம் உறுதி அளிச்சிருக்கிறேன். உண்மையிலேயே இந்த ஜனாதிபதி அவர்களை வந்து தமிழ் மக்கள் அதிகமாக விரும்புகிறார்களா என்பது தொடர்பான உங்களோட கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.